கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி சொல்லி தருகின்ற ஜெபத்தை எடுத்து சொல்வோம். அன்பு இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தெய்வமே, கடந்த காலங்களில் எங்கள் வாழ்க்கையில் செய்த ஆசீர்வாதங்களுக்காக இந்த காலை பொழுதினிலே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தெய்வமே, உம்மை ஆராதிக்க, உம்மை புகழ, உம்மை மகிமைப்படுத்த தடையாய் இருக்கக்கூடிய சாபங்கள், தடைகள், நோய்கள், விபரீதங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேக நாமத்தில் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. செய்வினை, காத்து, கண்ணு, பயம், பதட்டம், அதிர்ச்சிகள், ஏவுதல்கள், பொறாமைகள், விபரீதங்கள், பாவ சாபங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் விட்டு விலகட்டும் ஆண்டவரே. நசராயன் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேக நாமத்தில் அற்புதங்களும் நோய் நீங்குதலும் இந்த நாளிலே இந்த இல்லத்திலே நிகழ்த்தணும் ஆண்டவரே. தூய நாமத்தின் வல்லமையினால் எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. பரிசுத்த இரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி புனிதப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். பாவங்கள் விலகட்டும் ஆண்டவரே, சோதனைகள் விலகட்டும் ஆண்டவரே, சோதனைகள் விலகட்டும் ஆண்டவரே, சங்கடங்கள் இல்லாமல் ஆகட்டும் ஆண்டவரே. பாரங்களும் சுமைகளும் சங்கடங்களும் போராட்டங்களும் ஏமாற்றங்களும் அபிஷேக நாமத்தில் இல்லாமல் ஆகட்டும். வல்லமை கடந்து விலகட்டும். அந்த சாபங்கள் விலகட்டும், வியாதிகள் விலகட்டும், திருமண பள்ளிகள் விலகட்டும், குழந்தைமாக முடிவாகட்டும், முடிவாகட்டும். ஏனோ தானோ என்று எல்லா பாரங்களும் விலகட்டும். தெய்வமே, ஹலா 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 எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்கிறீங்கன்னு. கடவுளின் இல்லத்துக்கு வந்தா பின்ன நல்லா இருக்காம பின்ன எப்படி தான் இருக்க முடியும்? மகிழ்ச்சியாக தான் இருக்க முடியும். அது கடவுளின் இல்லத்துக்கு கால் எடுத்து வச்சா தான் அந்த அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். இன்னைக்கு என்ன பேசணும் அதை பற்றி நான் தியானித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது 1967 ஆண்டில் நடந்த ஒரு நிகழ்வு துவக்க சிந்தனையாக சொல்ல விரும்புகிறேன். 1967 அந்த ஆண்டில் ஒரு சகோதரன், அவர் பேர் பியேரா, பெல்ஜியம் தேசத்தை சேர்ந்தவர் தான். பியேரா டி ரட்டர், பேரு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குதுல்ல. பியேரா பி ரட்டர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து 1967 ஆண்டில் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் வந்துருச்சு. ஆக்சிடெண்ட்டில் இடது காலு கட்டாயிருச்சு, எலும்பு உடஞ்சிருச்சு. இடது காலினுடைய எலும்பு 1 இன்ச்சு எலும்பு உடஞ்சிருச்சு. குணமாகுமா? எலும்பு உடஞ்சா குணமாகுமா? குணமாக முடியுமா? குணமாகுமா? ஆகாதா? ஆகும், ஆகும். யாருக்கு ஆகும் குணம்? நம்பிக்கை இருக்கிறவனுக்கு குணம் கட்டாயம். நம்பிக்கை இல்லாதவனுக்கு, உலக எண்ணத்தின்படி ஒழுகிறவனுக்கு குணம் எல்லாம் கிடைக்கும். அது மருத்துவமனையில் போனா, இல்லைன்னா மருத்துவர்கள் மீது ஓவர் நம்பிக்கை வைத்தா ஒரு சில பேர் குணமடைவார்கள், இன்னும் ஒரு சில பேருக்கு குணம் கிடைக்காது. ஆனால் நம்பிக்கையினால கூடாத விஷயங்கள் எதுவும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இந்த சகோதரன் 8 ஆண்டுகள் மருத்துவமனைகள், நிறைய மருத்துவமனைகளில் போனார்கள். நிறைய மருத்துவமனைகளில் போய் நிறைய மருத்துவர்களை சந்தித்தாங்க. என்னத்துக்கு? குணம் கிடைக்கணுங்கிறதுக்காக. அப்போ மருத்துவர்கள் சொன்னாங்க, அதாவது இந்த வியாதி குணமடையாது, அவ்வளோத்தா முடிஞ்சிச்சு, சீவடியுது, காலில் நிரந்தரம் வலி, எலும்பு 1 இன்ச்சு உடஞ்சிருச்சு. அப்போ பார்க்குறவங்கெல்லாம் சொன்னாங்க, காலு கட் பண்ணிக்கணும், கட் பண்ணாமல் வேற நிர்வாகமே இல்லை, சீவடிச்சுக்கிட்டே இருக்குது, வீக்கமாக இருக்குது. அப்போ இந்த வீக்கம் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு பாயும், அதனால அது மரணத்துக்கும் கூட காரணமாக மாறும் என்ற காரணத்தினால டாக்டர்ஸ் கட்டாயமாக சொல்லி கொடுத்தாங்க, என்னது? கட் பண்ணிக்கணும், காலு, இடது காலு கட் பண்ணிக்கணும். அப்போ சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? சாதா நம்பிக்கை இல்லாதவங்கெல்லாம் டாக்டர் பேச்சு கேட்டுட்டு காலு கட் பண்ணிக்குவாங்க. டாக்டர் பேச்சுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. பின்ன யார் பேச்சுக்கு தான் முக்கியத்துவம் தரணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேச்சுக்கு முக்கியத்துவம் தரணும். அப்போ கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிறவனுக்கு இந்த மண்ணுலகில் எதுவும் எல்லாம் கூடும், எல்லா காரியங்களும் அவனுக்கு கூடும். அப்போ இந்த சகோதரன் என்ன செஞ்சா? பெல்ஜியம் தேசத்தில் ஏப்ரல் மாதம் 1875 ஏப்ரல் மாதத்தில் லூர்து அன்னையின் கோயிலுக்கு அவன் திருப்பயணம் சென்றார். பெல்ஜியம் கெண்டு என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்தில், அந்த டிஸ்ட்ரிக்டில் ஆப்செட் என்று சொல்லப்படுகிற ஒரு சிற்றூரில் இருக்கக்கூடிய லூர்து அன்னையின் கோயிலுக்கு நம்பிக்கையோடு பயணம் செய்தார். நம்பிக்கையோடு பயணம் செய்து அந்த இல்லத்தில் கண்ணீரோடு அழுது புலம்பி ஜெபிக்கும் பொழுது திடீரென்று அவனுடைய உடம்பில் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் வந்துச்சு. அவனுடைய உடல் இருக்கிற எலும்பு 1 இன்ச்சு எலும்பு கூட்டி சேர்க்கப்பட்டுருச்சு. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. 1 இன்ச்சு எலும்பு கூட்டி சேர்க்கப்பட்டுருச்சு. மருத்துவர்களுக்கு முடியாதது, மருத்துவமனைகளில் போய் குணம் கிடைக்காதது கடவுளுக்கு முடிஞ்சது. அப்போ நிறைய மருத்துவமனைகளில் நிறைய நோயாளிங்க இந்த சமூகத்தில் இருக்கலாம். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக கடவுள் தருகின்ற செய்தி என்ன? நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக கடவுள் தருகின்ற செய்தி என்ன? அதாவது பொருளாதார நெருக்கடிகளால் வாடுகிறவர்களுக்கு கடவுள் தருகின்ற செய்தி என்ன? திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு கடவுள் தருகின்ற செய்தி என்ன? ஒரு சில இச்சையான பழக்க வழக்கங்களில் மட்டி தவிக்கின்றவர்களுக்கு கடவுள் தருகின்ற செய்தி என்ன? உங்களுக்கு விடுதலை உண்டு என்பதுதான். உங்களுக்கு விடுதலை உண்டு என்ப செய்திதான் இந்த பலிபீடத்திலிருந்து தர முடியும். அதாவது பலிபீடத்தில் தூபம் காட்டுகிற சக்கரியா முடியாது என்று நினைத்திருந்தார். வயதான காலகட்டத்தில் ஒரு குழந்தை கிடைக்கும் என்று நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது கண்ணீரோடு பலிபீடத்தில் தூபம் காண்பித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார். பலிபீடத்தின் அருகில் தூதன் அவனுக்கு நல்ல செய்தி அறிவித்தார். என்ன செய்தி? நல்ல செய்தி, நீ ஒரு மகனே பெற்றெடுப்பார். அதனால இவ்வளவு காலம் கண்ணீர் விட்டீங்கல்ல, முடிய போகுது உன்னுடைய கண்ணீர். இவ்வளவு காலம் சுமந்தீங்கல்ல, போதும், மிச்ச மீதி நானே சுமந்துக்கிறேன். இவ்வளவு காலம் பொருளாதார நெருக்கடிகளால் வாழ்ந்தீங்கல்ல, இனி நான் உங்களுக்காக செயலாற்ற போகிறேன். அப்ப இதனுடைய ஒரு புதிய செய்தி தான் இந்த நாளில கடவுள் நமக்கு சரவிருக்கின்ற செய்தி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். அப்ப ஒருவேளை கோப சுபாவமாக இருக்கலாம். இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு கோப சுபாவம் ஒரு தடையாக இருக்கலாம். கோபிக்கிறவங்க, நிரந்தரம் கோபிக்கிறவங்களால குடும்பத்தில் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது, சமாதானம் இருக்காது. திருமண தடைகள்னால சமாதானம் இழந்தவர்கள், பொருளாதார நெருக்கடிகளால சமாதானம் இழந்தவர்கள், வேலையில்லாத சூழ்நிலையினால சமாதானம் இழந்தவர்கள், இவர்களுக்காக கடவுள் ஒரு மகிழ்ச்சியின் செய்தி இன்று தரவிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக முதல்ல நாம் லாசர்னுடைய வாழ்க்கையை பற்றி தியானிப்போம். லாசருடைய வாழ்க்கையில லாசர் நோய் வாய்ப்பட்டு படுத்தார். லாசர் யாருக்கிட்ட செய்தி கொடுத்து அனுப்பிட்டாங்க? ஏசப்பாவுக்கு செய்தி கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஏசப்பா உடனே கிளம்பி வந்தாங்களா? ஏசப்பா உடனே கிளம்பி வந்தாங்களா? கண்டுக்கல. அப்போஸ்தலர்கள் இறைவார்த்தை போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது லாசர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார் என்ற செய்தி கேட்ட உடனே கலந்தாழ்த்தினார், அங்கேயே இருந்துகிட்டாரு. மறுபடியும் என்ன சொல்றது, இறைவார்த்தை போதித்துக் கொண்டிருந்தார், செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். போக வேண்டிய இடத்துக்கு திடீர் என்று போகல. போக வேண்டியதானா? அங்க ஏன் போகல? சாப்பாடு வீரர்களான அப்போஸ்தலர்களே, அவங்களுக்கு பசி வந்த பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து எங்க ஓடி போயிடுவா? லாசர் வீட்டுக்கு போயிடுவா. ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல். அப்போ அதனால 12 பேருக்கு சாப்பாடு போடுவது தான் முக்கியமான ஒரு வேலை. யாரோடது? மார்த்தாள், மரியாள். அப்ப அதனால தானே ஒரு முறை மார்த்தாள் கம்ப்ளைண்ட் சொன்னார். என்ன கம்ப்ளைண்ட்? ஆண்டவரே, ஒருவள் உன்னோட வாயில உற்று பார்த்து கொண்டிருக்கிறாள், நானேயும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஐயோ தவிக்கிறேன், கஷ்டப்படுறேன். ஒருவள் மட்டும் கோயில்ல ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன், உனக்கு என்னை பற்றி அக்கறை இல்லையா? அவளுக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். நான் மட்டும் கஷ்டப்படுறேன். அவள் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுகத்தில் இந்த மலருகின்ற வார்த்தைகள் கேட்க, அவனுடைய முகத்தில் மலருகின்ற புன்னகையை பார்த்து தெய்வீக ஒளியை பெற்றுக்கொண்டு அது நெஞ்சுக்குள்ள வைத்து ருசித்து ரசித்து அன்போடு மகிழ்ச்சியோடு அவள் இருக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். அப்போ நோய் வாய்ப்பட்ட காலங்களில இயேசு கிறிஸ்து லாசருடைய வீட்டுக்கு வருவதற்கு காலம் தாழ்த்துகிறார். காலம் தாழ்த்தி கொஞ்சம் ஒரு 2-4 நாட்களுக்கு பிறகு லாசர் வீட்டுக்கு வந்த உடனே என்னாச்சுன்னா கம்ப்ளைண்ட் சொல்றாரு. யார் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க? கம்ப்ளைண்ட் சொல்றாரு. என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாரு? ஆண்டவரே, நீ மட்டும் இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்க மாட்டான். நீ மட்டும் இருந்தீங்கன்னா என் சகோதரன் நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்க மாட்டான், அவன் இறந்திருக்க மாட்டான், அவன் அடக்கம் செய்திருந்திருக்க மாட்டான். எங்களுக்கு இந்த கண்ணீரின் தேவையில்லை. நாங்க இப்ப 2-3 நாளா அழுதுகிட்டே இருக்கிற அழுக, எங்களோட நெஞ்சு துயரத்தால் மூழ்கி உள்ளது. 2-3 நாளா இந்த வீடு கண்ணீரின் இல்லம், சுமையின் இல்லம், சங்கடம் நிறைந்த வீடு. முதல்ல இது ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல், இப்போ கண்ணீரின் வீடு, சுமையின் வீடு, சங்கடத்தின் வீடு. சங்கடத்தின் காலங்களில் ஐயா எங்க இருந்தீங்க? சங்கடத்தின் காலங்களில் ஐயா எங்க இருந்தீங்க? 8 ஆண்டுகள் பியரா பி ரெட்டர் கண்ணீரோடு காத்திருந்தார். வர்றவங்களும் போறவங்களை நான் சொன்னாங்க, கால் கட் பண்ணிக்கோ, இதெல்லாம் மருத்துவர்களுக்கு முடியாத விஷயம், நீ எல்லாம் நோயிலிருந்து குணம் பெற மாட்டாய். எதற்கு? கடவுளை நம்பி ஜெபமால ஜெபித்து, இரக்கத்தின் ஜெபமால ஜெபித்து, இறைவசனங்கள் வாசித்து நீ எதற்கு காத்திருக்கணும்? நம்பாதே, தேடி செல்லாதே, அழாதே, புலம்பாதே. நீ கடவுளை சபித்துட்டு நீயும் கால் கட் பண்ணிட்டு இனி சாகிறதா இருந்தா செத்துக்கோ என்று உலகம் சொன்ன பொழுதும் அதை காது கொடுத்து கேட்காமல் நெஞ்சில் இருக்கிற நம்பிக்கை அதிகப்படுத்தி கண்ணில் இருக்கிற கண்ணீரை கடவுளின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு நம்பிக்கையோடு, கண்ணீரும் நம்பிக்கை ஒண்ணு சேரணும் மக்களை. ரிப்பீட் பண்ணவா நான் சொன்னது? கண்ணீரும் நம்பிக்கையும் ஒண்ணு சேரணும்.
காதல விழுகுதா? என்ன விழுகுது? கண்ணீரும் நம்பிக்கையும் ஒண்ணு சேரணும். ஒண்ணு சேரும் பொழுது அது ஆண்டவருடன் நெஞ்சை தொடும் பொழுது ஆண்டவர் வீட்டுக்கு விரைந்து வருவார். விரைந்து வந்து என்ன செய்வார்? மகனே துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனா, நீ எழுந்து நடா. எங்கே வசனம்? மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. பைபிள் இருக்குன்னு எடுக்கலாம். 9வது அதிகாரம் மத்தேயு 9:2 படி. அப்பொழுது சிலர் முடக்கவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்கவாதமுற்றவரிடம், மகனே துணிவோரிடு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அப்போ உன்னுடைய நோய்க்கு காரணமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நீ கடந்த காலங்களில் செய்த பாவத்தினுடைய எதிர்விளைவு என்று உலகம் உன்னை பற்றி சொன்னாங்க. அதனால உன்னுடைய பழைய கால பாவங்கள், அதன் எதிர்விளைவாக வந்த சாபங்கள், அதன் எதிர்விளைவாக வந்த இந்த நோய் நான் அப்புறப்படுத்துற. நீ வந்து துணிவோடிரு, சந்தோஷமாயிரு, நிறைவாயிரு, ஆனந்தமாயிரு, பாரப்படாது, கவலைப்படாது, நான் உன்னை குணப்படுத்துறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். அப்போ ஆண்டவரிடம் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது ஒண்ணு நம்பிக்கை. நம்பிக்கையோடு என்னோட கண் கலங்கணும், என்னோட நெஞ்சு உடையணும். நெஞ்சு உடையணும், கண் கலங்கணும், நம்பிக்கையும் ஒண்ணு சேரணும். அப்பொழுது உன்னோட குடும்பத்தில விடுதலை, உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம், உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் அருள் வரங்களும் கடந்து வருவதற்கு இது காரணமாக மாறும். இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து குறை பேசுவதற்காக காத்துட்டு இருக்கிறார். குறை பேர் ஏசப்பா பற்றி குறை சொல்றதுக்காக அவன் காத்துட்டு இருக்கிறான். அதுக்கு தான் 4 நாள் வெயிட் பண்ணிட்டான். குறை பேசுவதற்காக காத்திருக்கிறார் ஏசப்பா. முதல்ல மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்த உடனே மார்த்தாள் என்ன சொன்னாங்க? நீ மட்டும் இருந்திருந்தீங்கன்னா சகோதரன் செத்திருக்க மாட்டானே, நோய்வாய்ப்பட்டு இருக்க மாட்டானே. அடிக்கடி சாப்பிடறதுக்கு வந்தீங்கல்ல, அடிக்கடி சாப்பிடறதுக்கு வந்தீங்கல்ல, இப்போ ஒரு துயரம் வந்த பொழுது எங்க இருந்தீங்க? கம்ப்ளைண்ட் சொல்லும் அளவுக்கு கம்ப்ளைண்ட் சொல்வதற்கு பெர்மிஷன் கொடுக்கிறார். அப்ப நோய் வாய்ப்படுகிறவங்க எல்லாம், கஷ்டப்படுறவங்க எல்லாம் பொருளாதார நெருக்கடியினால கஷ்டப்படுறீங்க, திருமண தடையினால கஷ்டப்படுறீங்க, கோப சுபாவத்தினால கஷ்டப்படுறீங்க, குடும்பத்தில் சமாதானம் இல்ல, இச்சையான எண்ணங்கள், போதை அடிமத்தனம், இதனால கஷ்டப்படுறீங்க. கஷ்டப்படுறவங்க எல்லாம் என்ன செய்யணும்? கஷ்டப்படுறவங்க எல்லாம் என்ன செய்யணும்? போய் கடவுளை திட்டணும். எத்தனை முறை உங்ககிட்ட கேட்கறத, நான் உன் மகன் இல்லையா, அடிமையா, நான் உங்ககிட்ட இல்லாம பின்ன யாருகிட்ட போறத, துணை தேடி உன்னிடம் வராம பின்ன யாருகிட்ட நான் போறத? அப்ப கம்ப்ளைண்ட் சொல்லணும் ஐயா கிட்ட. அது இந்த கம்ப்ளைண்ட் சொல்றது நம்பிக்கை இல்லாத கம்ப்ளைண்ட் இருக்கு. கம்ப்ளைண்ட் சொல்லும் பொழுது நம்பிக்கை இல்லாமல் சொல்லுகின்ற கம்ப்ளைண்ட் எங்க போய் சேராது? ஆண்டவர்கிட்ட போய் சேராது. அதுக்கு விடுதலை பயணம் 2வது அதிகாரம் 23வது இறைவசனம். விடுதலை பயணம் 2வது அதிகாரம் 23வது இறைவசனம். விடுதலை பயணம் 2:23. விடுதலை பயணம் 2:23. இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்து விட்டார். இஸ்ரேல் மக்களோ அடிமத்தனத்தால் அழுது புலம்பினர். அடிமத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று. அதாவது என்ன முறையிட்டாங்க இஸ்ரேல் மக்கள்? என்ன முறையிட்டாங்க? சாப்பாடு இல்ல, தேசத்தில் தங்கிறதுக்கு வீடு இல்ல,
தூங்குறதுக்கு ரெஸ்ட் கிடைக்கிறது இல்ல, ஓவரா கொடுமைப்படுத்துறாங்க. முறையீடு, வாழ்க்கையில் ஏற்பட்ட முறையீடு, அடிமத்தனத்தில் ஏற்பட்ட பாரங்கள், அடிமத்தனத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள், முறையிடுறாங்க. யார்கிட்ட முறையிடுறாங்க? கடவுள்கிட்ட. அப்பா, அடிமத்தனத்தில் 400 ஆண்டுகளாக நாங்க அடிமத்தனத்தில் இருக்கிறோம், நீ எங்க இருக்கிறீங்க? எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களா? அவர்களது முறையீடு, நெஞ்சிலிருந்து வருகின்ற ஜெபம், கண்ணீர் கலந்த ஜெபம், நம்பிக்கை நிறைந்த ஜெபம். இது வான் நோக்கி எழும்பிற்று. வானத்தில் போயிட்டு அவருடைய பலிபீடத்தில் அரியணையில போய் புலம்பிற்று. வசனம் புலம்பல் 3:55. புலம்பல் 3:55. நான் பாவத்தின் படுகொலியில் கிடந்து துயரத்தில் மூழ்கியுள்ளேன், கவலைகளில் நான் அகப்பட்டேன். அப்பொழுது நான் குழியில் வைத்து என் தேவனை நோக்கி, என் கடவுளை நோக்கி புலம்பினேன். அப்பா என்று புலம்பினேன். என் விம்மலுக்கும் என் புலம்பலுக்கும் செவி சாய்க்க வேண்டும் என்று அழுது புலம்பினேன், உடைந்து புலம்பினேன், கஷ்டப்பட்டு ஏங்கினேன். அப்பொழுது வானிலிருந்து, வானத்தின் அரியணையில் இருந்து விண்ணக கடவுள் இறங்கி வந்து, அஞ்சாதே செல்லம், என்ன பண்ற? படியான வசனம் புலம்பல் 3:55. படுகுழியிலிருந்து ஆண்டவரே கூவி அழைத்தேன், என் முறையீடு நீர் கேட்டீர், என் விம்மலுக்கு செவியை மூடிக்கொள்ளாதீர். என் அருகில் வந்து அஞ்சாதே, என் அருகில் வந்து செல்லம், என் அருகில் வந்து என் மகனே, என் மகளே, துணிவோடு கலங்காதே, திகையாதே, பாரப்பட்டு இருக்காதே, நான் உன்னை குணப்படுத்துகின்ற கடவுள். 15:26 விடுதலை பயணம் 15:26 குறிச்சு வச்சா போதும், படிக்க வேண்டாம். விடுதலை பயணம் 15:26. நோய்கள், கலக்கங்கள், சாபங்கள், விபரீதங்கள், பிரச்சனைகள் எகிப்து தேசத்தில், ஆனா உன் தேசத்தில் நோய்கள் இருக்காது. நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், உன்னை மாற்றி நிறுத்தினேன், உன்னை குணப்படுத்துகிறவன், உன்னை புனிதப்படுத்துகிறவன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன். அப்போ உன்னுடைய முறையீடு எப்படிப்பட்ட முறையீடாக மாறணும்? உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளும், போராட்டங்களும், ஏமாற்றங்களும், சாபங்களும், பொருளாதார நெருக்கடிகளும், குழந்தை இல்லாத சூழ்நிலைகளும் இருக்கும் பொழுது உன் முறையீடு ஆழமாக முறையிடணும், குரல் எழுப்பி ஜெபிக்கணும், நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். அது வான் நோக்கி எழுந்து, வானில் இருந்து, வானின் அரியணையில் இருந்து கடவுள் இறங்கி வந்து உன் குடும்பத்துக்கு கடவுள் இருந்து உன்னை அரவணைப்பார், உனக்கு முத்தம் தருவார், செல்லம் என்று கூப்பிடுவார். செல்லம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. அப்ப கடவுள் என் மீட்பர் என்று நிரூபிக்கிறதுக்காக, கடவுளுடைய அன்பு எனக்கு வெளிப்படுத்துவதற்காக கடவுள் காலம் தாழ்த்துகிறார். காலம் தாழ்த்துகிறார். முன்னாலே வந்திருந்திருக்கலாம், ஆனா காலம் தாழ்த்துகிறார். காலம் தாழ்த்துவது என்னத்துக்கு? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுமைகள் என்னை விட்டு நீங்குவதற்கு கடவுள் காலம் தாழ்த்துறதுக்கு. என்னத்துக்கு லேட்டா வராரு? என்னதுக்கு? கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கு, கடவுளுடைய அன்பு அதனுடைய நிறைவில உன்னுடைய குடும்பத்திற்கு பொழிவதற்கு, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக, அபிஷேகம் உள்ளதாக மாற்றுவதற்கு. Praise the Lord. அப்போ இன்னைக்கு நான் என்ன முதல்ல என்ன சொன்னேன்? ஆண்டவரே என்ன செய்யலாம்? திட்டலாம். ஆண்டவரே திட்டிக்க வேண்டியதுதான். எங்க இருந்தீங்க ஐயா? ஐயா எங்க இருந்தீங்க? கேட்க வேண்டியதா? நோய்வாய்ப்பட்டிருந்த காலங்களில்,
பொருளாதார நெருக்கடி நேரங்களில், துயரத்தின் நேரங்களில், கஷ்டம் நிறைந்த சூழ்நிலைகளில் எங்க இருந்தீங்க? நம்பிக்கையோடு நடத்துகிற புலம்பல் கடவுளோட சந்நிதியில போய் சேர்ந்து நமக்காக, நமது குடும்பத்திற்கு விடுதலை தருகின்ற முறையீடாக அது மாறும் என்று கடவுள் இறைவார்த்தை வழியாக நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். அப்போ லாசருடைய சகோதரி மார்த்தாள் மரியாள் அவரை நோக்கி முறையிட்ட பொழுது, மகளே, இது கடவுளின் மகிமைக்காகத்தான் நான் காலம் தாழ்த்தினேன். 11:40 யோவான் 11:40 யோவான் 11:40 நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமை, கடவுளின் மகிமை, நீ நம்பினால். அப்போ உன்னோட வீட்டுல கண்ணீர் இருக்கு, உன்னோட வீட்டுல மரணம் இருக்கு, உன்னோட வீட்டுல விபரீதம் இருக்கு. ஆனா நம்பு, ஒப்புக்கொடு, அர்ப்பணம் செய். அப்பொழுது உன்னுடைய நோய், உன்னுடைய சகோதரன் மரணம், உன்னுடைய சகோதரன் கல்லறை மகிமையின் வாசலாக மாறும். ஆனா இந்த நம்பிக்கை மட்டும் வர மாட்டேங்குது, நம்ப மட்டும் முடிய மாட்டேங்குது. புலம்பல் மட்டும்தான், எப்பவுமே அழுக மட்டும்தான். என்னது எப்பவுமே என்னதான், எப்பவுமே என்னதான், என்ன இருக்கு நம்ம வாழ்க்கையில? அழுக. அது என்ன அழுக? இது ஒரு வித்தியாசமான அழுகைதான், வித்தியாசமான அழுக. உண்மையான அழுக எப்படிப்பட்ட அழுக? இயேசுவை நினைச்சிட்டு அழுகணும். யார் நினைச்சிட்டு அழுகணும்? இயேசுவை நினைச்சுக்கிட்டு அழுகணும். அப்படி அழுதா என்ன? வியாகுல அன்னையோடு இணைந்து அழுகணும். யாரோடு இணைந்து அழுது புலம்பணும்? வியாகுல அன்னையோடு இணைந்து அழுது புலம்படும். அப்ப வியாகுல அன்னையோடு இணைந்து அழுது புலம்பினா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்குமா? அதாவது அழுதா என்ன வரும்? அழுதா என்ன வரும்? கண்ணீர் வரும். கண்ணீர் எங்க விழுகும்? மண்ணில் விழுகும்ல, மண்ணில் விழுகும். வியாகுல மாதாவோடு சேர்ந்து அழுதா கண்ணீர், அங்கேயும் கண்ணீர் வரும், இங்கேயும் கண்ணீர் வரும். வியாகுல மாதாவோடு இணைந்து அழுதா என்ன வரும்? கண்ணீர் எங்க விழுகும்? யாரோட? இயேசு கிறிஸ்துவனுடைய உடல்ல விழுகும். வியாகுல மாதாவினுடைய மடியில் யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவனுடைய உயிரற்ற உடல். இயேசு கிறிஸ்துவனுடைய உடல்ல என்ன இருக்கு? என்ன இருக்குது இயேசு கிறிஸ்துவனுடைய உடல்ல? மொத்தம் காயங்கள் தான், காயங்கள் தான். என்னோட காயங்கள் தான், என்னோட பாவங்கள் தான், என்னோட பலவீனங்கள் தான். இல்ல, எஸ்ஐயா 53:5 அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் தம் காயங்களினால் நாம் குணமடைகிறோம். அப்போ என்னோட காயங்கள், என்னோட வியாதிகள், என்னோட பொருளாதார நெருக்கடி, என்னோட குழந்தையின்மை, என்னோட திருமண தடை, என்னோட குடும்பத்தில் இருக்கிற விபரீதங்கள் எல்லாம் யாரோட உடல் இருக்க? எசபாவுடைய உடலில். அவன் எனக்காக அடிக்கப்பட்டார். எஸ்ஐயா 53:5 எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக குற்றம் சுமத்தப்பட்டார், எனக்காக மாற்றி நிறுத்தப்பட்டார். அப்போ அவனுடைய உடல் தாங்கிறது என்னோட நோய், அவனோட உடல் தாங்கிறது என்னுடைய துயரம், அவனோட உடல் தாங்கிறது என்னுடைய பொருளாதார நெருக்கடி, அவனோட உடல் தாங்கிறது என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய இச்சையான பழக்க வழக்கங்கள் நீக்கிறதுக்காகத்தான் அவன் அடிக்கப்பட்டார். என்னோட கோப சுபாவத்தை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் அவன் காயப்பட்டார். அப்போ அவனோட காயத்தில என்ன உண்டு? என்னோட நோய் உண்டு. அவனோட காயத்தில என்ன உண்டு? என்னோட பொருளாதார நெருக்கடி உண்டு. அவனோட காயத்தில என்ன உண்டு? என்னுடைய சாபங்கள், என்னுடைய கஷ்டங்கள், என்னோட குடும்பத்தினுடைய துயரங்கள் எல்லாம் அவன் தாங்குறா. அப்போ வியாகுல அன்னையோடு இடந்து நீ அழும் பொழுது என்னவாகும்? உன்னுடைய கண்ணீர் வியாகுல மாதாவினுடைய கண்ணீரோடு சேர்ந்து ஒன்றாக கலந்து, என்னுடைய கண்ணீர் யாரோட கண்ணீரோடு சேரும்? வியாகுல அன்னையின் கண்ணீரும் என் கண்ணீரும் ஒன்று சேரும். ஒன்றாக கலந்து அது எங்க போய் விழுகும்? இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களில, உடல் மடியில என்ன இருக்குது? மாதாவினுடைய மடியில என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்துவனுடைய உடல். அப்போ என்னுடைய கண்ணீர் வியாகுல மாதாவினுடைய கண்ணீரோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய காயம் நிறைந்த உடலில் விழுகும், காயங்களில் விழுகும். காயங்களில் விழுகும் பொழுது அந்த காயங்கள் என்ன இருக்கு?
இயேசு கிறிஸ்துவின் காயங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ரத்தம் இருக்கு, தூய ரத்தம். அது தெரியலையா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்களே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்போ இயேசுவினுடைய என்னுடைய கண்ணீர் வியாகுல அன்னையின் கண்ணீரோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களில் விழுகும். இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களில் ரத்தம் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமும் என்னுடைய கண்ணீரும் மாதாவினுடைய கண்ணீரும் ஒன்று இணைந்து எங்க விழுகும்? உன்னுடைய மண்ணில். நீ கிச்சன்ல சமைக்கிறதா இருந்தா உன்னுடைய கிச்சனில் விழுகும். உன்னுடைய குடும்பத்தில் நீ அழுகிறதா இருந்தா உன்னுடைய குடும்பத்தில் அந்த கண்ணீர் விழுகும். உன்னுடைய தொழிலிடத்தில் நீ அழுகிறதா இருந்தா உன்னுடைய தொழிலிடத்தில் அந்த கண்ணீர் விழுகும். நீ விபரீதங்களில் வாடுகிறவராக இருந்தா அந்த இடத்தில் உன்னுடைய கண்ணீர் விழுகும். உன்னுடைய கண்ணீர் மாதாவினுடைய கண்ணீர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றாக சேர்ந்து அது மண்ணில் விழுகும் பொழுது அந்த மண்ணு எந்த மண், எப்படிப்பட்ட மண்ணாக மாறும்? புனித மண்ணு. புனித மண்ணு. நீ தங்குகின்ற வீடு புனித வீடு. காதுல உழுகுதா? என்ன உழுகுதுன்னு? அதாவது வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள், சோர்வுகள், பாரங்கள், சங்கடங்கள், பொருளாதார நெருக்கடி, குழந்தையின்மை, திருமண தடை, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், போதை அடிமத்தனங்கள், விட்டுவிட முடியாத ஒரு சில பழக்க வழக்கங்கள், ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள். ஜெபிக்கிறதுக்கு ஜெபமாலை எடுக்கிறோம், ஆனா ஒரு மணி கூட சொல்ல முடியறது இல்லை. இதெல்லாம் யாருகிட்ட கொண்டு வரணும்? மாதா கிட்ட கொண்டு வரணும். இதெல்லாம் யாருகிட்ட கொண்டு போகணும்? இயேசு கிறிஸ்துவோட காயத்தோடு சேர்க்கணும். இதெல்லாம் அப்ப இயேசு கிறிஸ்துவோட காயத்தோடு சேர்ந்து அது மண்ணில் விழுகும் பொழுது உன்னுடைய நீ தங்குகின்ற வீடு புனித வீடாக மாறும். பிரைஸ் தி லார்ட். பத்தாது பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். அப்போ புனித அந்தோனியாருடைய சரித்திரத்தில் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு இருக்கு. புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு இருக்கு. அதாவது ஒரு அம்மா, அந்தோனியார் பங்கு கோயிலில் மறையுரை அற்ற வர்றாரு. அந்தோனியார் பங்கு கோயிலில் மறையுரை அற்ற வருகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்தோனியார் மறையுரை ஆற்ற வருகிறார் பங்கு கோயிலில். அப்போ அம்மா, மனைவி, வீட்டு ஒரு அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய தாய், அவளுக்கு என்ன விருப்பம்? அந்தோனியாருடைய மறையுரை கேட்கணுங்கிற ஆசை. அது கேட்டு விடுதலை பெற வேண்டும் என்ற விருப்பத்தினால் ஏங்கின ஒரு தாயாள் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. ஐயா, சார், எங்க அப்படிதானே கூப்பிடுவீங்க? கணவனை எப்படி கூப்பிடுவீங்க? எங்க? அதெல்லாம் முற்காலத்தில் இப்படியெல்லாம் இப்பெல்லாம் சமீப காலமா ஏங்கன்னு கூப்பிடுறது இல்லை. முதல்ல எல்லாம் ஏங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க. பக்தியா, அன்பா, பாசமா, பக்தியோடு, பயத்தோடு, அன்போடு, பாசமோடு ஏங்க அப்படி கூப்பிடுவாங்க. இப்ப சமீப காலம் அதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? ஹஸ்பண்ட் கிட்ட, ஏங்க கோயிலில் இறைசெய்தி வழிபாடு நான் போகவா? வீட்டுக்காரன் நல்ல தண்ணி அடிக்கிறவன், காலையிலிருந்து மாலை வரையிலும் தண்ணி அடிக்கிற வீட்டுக்காரன். அப்போ அடிக்கடி என்ன வேணும்? அடிக்கடி வீட்டுக்காரனுக்கு என்ன வேணும்? அடிக்கடி சாப்பாடு வேணும், ஸ்நாக்ஸ் வேணும், தொட்டு நக்கிறதுக்கு ஊறுகாய். தண்ணி அடித்தா அப்போ எல்லா நேரத்திலும் சாப்பாடு கொடுக்க முடியுமா? அப்போ இட நேரங்கள்லாம் தண்ணி அடித்தா என்ன கொடுப்பாங்க? ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய். அப்போ அடிக்கடி ஊறுகாய் பண்ணி கொடுக்கணுது தான் வீட்டுக்காரி அம்மாவனோட வேலை. தண்ணி அடிக்கிற ஹஸ்பண்டுக்கு காலையில் மத்தியானம் எல்லா நேரத்திலும். அப்போ இவர் வந்து கோயிலுக்கு போனால் ஊறுகாய் பண்ண தர முடியுமா? ஸ்நாக்ஸ் பண்ணி தர முடியுமா? அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க, போக முடியாது, உன்னை நான் அனுப்ப மாட்டேன், நீ வீட்டிலே இருந்துக்கோ. இல்லை, அதாவது கொரோனா காலகட்டத்தில் சொன்ன மாதிரி வீட்டிலே இரு, தனித்திரு, விழித்திரு, வீட்டிலிரு, ஜெபித்திரு, விலகிரு, அப்படித்தானே சொல்லுவீங்க கொரோனா காலகட்டத்தில். விழித்திரு,
வீட்டிலிரு, தனித்திரு, ஜெபித்திரு. ஜெபம் மட்டும் இல்லை, மிச்சம் மீதி எல்லாம் இருக்குது. அப்போ நீ வீட்டிலே இரு. அந்தோனியார் எல்லாம் வருவாங்க சொல்லிட்டு அனுப்பல. இந்த அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வீட்டிலே இருந்துட்டு சமைச்சிட்டு இருக்கும் பொழுது அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்தோனியார் வர்றாரு. கோயில் சாமியே, கோயிலில் போய் சாமி கும்பிட முடியறது இல்லையே, அவனோட ரத்தத்தை, அவனோட காயத்தை தொட்டு முத்தம் கொடுக்க முடியறது இல்லையே, அந்தோனியாருடைய இறை செய்தி கேட்க முடியறது இல்லையே. பாரத்தோடு கவலையோடு கண்ணீர் விட்டு அழுது புலம்பி அவளுடைய கண்ணீர் கிச்சன்ல விழுந்துச்சு. அது அந்த முறையீடு எங்க போய் சேர்ந்துருச்சு? அந்தோனியார் இல்ல, மேல் வானத்துல கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. கடவுள்கிட்ட சேர்ந்த உடனே கடவுள், ஹலோ அந்தோனியார, ஹலோ என் செல்லம் அந்தோனியாரே, பாப்பா ஒருவள் உன்னை நினைத்து அழுகிறாள். ஒரு தாயாள் உன்னை நினைத்து அழுகிறாள். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றேன், உன்னை மன்னிக்க. இல்ல, உன்னை நினைத்து சிலுவையில அழுகிறவன், உன்னை நினைத்து சிலுவையில அழுகிறவன், நீ அழும் பொழுது உன்னை நினைத்து சிலுவையில அழுகிறவன் வானில் அழுகுவார். பிரைஸ் தி லார்ட். ஒரு சத்தம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னை நினைத்து சிலுவையில அழுகிறவன், நீ இந்த மண்ணுலகில காயங்களினால், நோய்களினால், துயரங்களினால், விபரீத நிகழ்வுகளால் அடிக்கப்பட்டு அழும் பொழுது, நீ இந்த மண்ணில் அழும் பொழுது விண்ணில் யார் அழுவார்? என்ன சபா அழுகுவார். உண்மைதான், நிஜந்தா, பொய்யில. அப்போ அவன் அழுகும் பொழுது நான் அழுகிறேன், அவரும் அழுகிறாரு. ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து அழும் பொழுது அந்தோனியார் என்ன செய்வார்? கோயில் இருக்கிற அந்தோனியார் வீட்டு வாசப்படியில வந்து நின்றுக்கிட்டார். வீட்டுக்கு வாசப்படி வேணும். வீட்டு வாசப்படியில வந்து நின்றுக்கிட்டு என்ன சொன்ன? இறை வார்த்தை உரைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை. கிச்சன் வாசப்படியில அந்தோனியார் வந்து நின்று அவளுக்கு மகிழ்ச்சியின் செய்தி, கலங்காதே, பாரப்படாதே, அன்பின் செய்தி அறிவித்தாள். அப்ப அவளுக்கு கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, ஆண்டவருடைய செய்தி கேட்கறதுக்காக எங்க போக வேண்டியதில்லை. அப்ப நோய் வாய்ப்பட்டவள், கலங்கினவள், பொருளாதார நெருக்கடி அனுபவிக்கிறவன், இச்சையான பழக்க வழக்கங்களில் மூழ்கி தவிக்கிறவங்க, குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவங்க எங்க அழுகணும்? நீ இருக்கிற இடத்துல அழு, நீ இருக்கிற இடத்துல முறையிடு, நீ இருக்கிற இடத்துல கரங்கள் உயர்த்தி ஜெபி. கடவுள் உன் வீட்டுக்கு வருவார். கடவுள் நீ படுத்திருக்கிற குழிக்கு வருவார். கடவுள் உன்னை தாங்க வருவார், உன்னை விடுவிக்க வருவார், உன்னை புனிதப்படுத்த வருவார். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. யோவான் 9:3. உன்னுடைய நோய் என்னத்துக்கு, என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற நோய் என்னத்துக்கு என்று இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 9:3. அவர் மறுமொழியாக, இவன் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோன் செய்த பாவம் அல்ல, மாறாக கடவுளின் செயலே இவர் வழியாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இவன் பார்வையற்றவனாக இருக்கிறார். இங்க என்ன செய்தி? அதாவது பார்வையற்றவன், கண் பார்வை இல்லாதவன், இவன் பார்வையற்றவனாக இருக்கிறது இவனுடைய பெற்றோர்களின் பாவத்தினாலேயா, இவனுடைய பாவத்தினாலேயா, இவனுடைய நோய்க்கு காரணம் என்ன என்று வினவுகிறார். யார்? பரிசேயர்கள், சதுசேயர்கள், மூப்பர்கள்
இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிற கேள்வி என்ன? இவனோட நோய்க்கு காரணம் என்ன? இவனோட பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என்ன? இவனோட குடும்பத்தில் இருக்கிற விபரீதங்களுக்கு காரணம் என்ன? அப்ப உலகம் சொல்லுவாங்க, ஜோசப் இல்லைன்னா அந்தோணி, அவனோட குடும்பத்தில் நிரந்தர பொருளாதார நெருக்கடி தான், அவனோட குடும்பத்தில் நிரந்தர வியாதி தான், அவனோட குடும்பத்தில் நிரந்தர தடைகள் தான், அது சபிக்கப்பட்ட குடும்பம் என்று உலகம் சொல்லுவாங்க. கடவுள் என்ன சொல்லுவாங்க? இவனுடைய வியாதி கடவுள் சாபம் அல்ல, இது கடவுளுடைய செயல். பாவத்தினுடைய எதிர்விளைவு அல்ல இவனுடைய வியாதி, மாறாக இது கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கான வியாதி தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நிரந்தரம் வியாதி வரும் பொழுது, நிரந்தரம் பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை வரும் பொழுது, விபரீதங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஏமாற்றங்களும், எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது யாரும் யாரை பற்றி சொல்ல வேண்டாம், கடவுளின் சாபம் என்று. அது கடவுளின் மகிமை உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னோட குடும்பத்தில் கடவுளுடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஆஹா நிகழ்கின்ற நிகழ்வுகள் தான் என்று உணரும் பொழுது இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும்? நேரத்தில் வில்லியம் ஃபாதர் சொன்னாங்க, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா விஷயங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், இதுதான் உங்களை பற்றி இயேசு கிறிஸ்து வழியாக வகுத்திருக்கிற திட்டம். நேரத்தில் சொன்னீங்க ஆராதனையின் போது, உங்களை பற்றி திட்டம் அதுதான். எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, அவரை புகழ்ந்து பாடும் பொழுது, உன்னுடைய நோய், உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விபரீதங்கள் ஆசீர்வாதமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஒன்றாவது விஷயம், என்னுடைய நோய் கடவுளின் மகிமைக்கு. இரண்டாவது, என்னுடைய நோய்கள் என்னத்துக்காக கடவுள் தருகிறார்? என்னுடைய உடலின் வியாதிகள் எதை வெளிப்படுத்துகிறது? யோபு புத்தகம் 19வது அதிகாரம் 25வது இறைவசனம். யோபு 19:25. யோபு புத்தகம் 19வது அதிகாரம் 25வது இறைவார்த்தை. யோபு 19:25 படி. ஏனெனில் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போது கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கம் நிற்க காண்பேன். என் கண்களே வேறு கண்கள் அல்ல, என் கண்களே காணும். பிரைஸ் தி லார்ட். இது எதை குறிக்கிறது? ஜோபு நோய் வாய்ப்பட்டு படுத்தார். மனைவி துணை நின்றாளா? தலைவி தலைவனுக்கு துணை நின்றாளா? இல்ல, துணை நிக்கல. நண்பர்கள் துணை நின்றாங்களா? இல்ல. மறுபடியும், டே சபிக்கப்பட்டவனே, என்னோட நோய்க்கு காரணம் உன்னோட பாவங்கள் தான், உன்னோட விபரீத வாழ்க்கை தான், நீ கடவுளுக்கு எதிராக செயல்பட்டீங்க, அதனால இதெல்லாம் உனக்கு வேணும், நீ இதை அனுபவிச்சே தீரும். அதனால உன்னுடைய வியாதி உன்னுடைய பாவத்தின் காரணத்தினால, கடவுளின் சாபத்தின் விளைவாக மனைவியும் எல்லோரும் அவனை சுக்குநூறாக உடைச்சாங்க, காயப்படுத்திட்டாங்க. அப்ப இந்த காயங்களில சாதாரணமான மனிதர்கள், நோய்வாய்ப்பட்டவங்க, கஷ்டப்படுகிறவங்க, விபரீத வாழ்க்கை வாடுகிறவங்க என்ன நினைப்பாங்க? கடவுள் என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, என் மனைவி என்ன வெறுத்து ஒதுக்கினாங்க, நண்பர்கள் என்னை பற்றி விபரீதமாக சொன்னாங்க, அப்போ நான் சபிக்கப்பட்டவன் என்று தன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நோய் வரும் பொழுது என்ன வரும்? நோய் வரும் பொழுது என்னவாகும்? கடவுள் என்ன வெறுத்தாங்க, அதனால தானே எனக்கு இந்த வியாதி. வாயால ஜோபு பாவம் செய்யல, கடவுள் எனக்கு இந்த வியாதி கொடுத்துருச்சு என்று கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கல. ஒன்று. மனைவி உன்னுடைய வியாதி நீங்காது, மறுபடியும் கடவுளை
ஆராதித்து மகிமைப்படுத்தி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறையா? உன் கடவுள் உன்னோடு இல்ல. நீ ஒரு நீதிமானாக இருக்கிறியே, உன்னோட ஒரு நீதியும் உன்னோட ஒரு புனித வாழ்க்கையும். அதனால என்ன பயன்? கடவுளை சபிச்சுட்டு நீயும் சத்துரு, நான் என் வழிக்கு போயிடுறேன். நீ சத்தா எனக்கு என்ன பண்ணிக்கலாம்? இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாமே. இவன் இருக்கிறதுனால தான் எல்லா பொல்லாப்பும் எல்லா பிரச்சனையும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நோய்வாய்ப்பட்ட ஜோபுக்கு கடவுளை வெறுக்கல. நோய்வாய்ப்பட்ட ஜோபு மனைவியை வெறுக்கல. நோய்வாய்ப்பட்ட ஜோபு நண்பர்களை வெறுக்கல. நோய்வாய்ப்பட்ட ஜோபு தன்னையே வெறுக்கல. என் சதை, என் எலும்பு, என் நோய், என்னுடைய நோய் வழியாக என்னுடைய உடல் அழுகி 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 இல்லாமலானாலும் என் கடவுள் மண்மேல் எழுவார் என்று நான் அறிவேன். அவர் என் பக்கம் நிற்க காண்பேன். என் கண்கள் காண்பேன், வேறு கண்கள் அல்ல. நானே என் ஏசப்பா என் அருகில் நிற்கிறதாக நான் காண்பேன். அழுகி விழுகின்ற என்னுடைய மண்ணின் மீது, என்னுடைய அழுகையின் மீது, என்னோட கண்ணீரின் மீது, என்னோட உடலின் மீது, என்னோட துயரத்தின் மீது, என்னோட சங்கடத்தின் மீது, என்னோட தோல்வியின் மீது, என்னோட தோல்வியில யாரை காண்பேன்? ஆண்டவரை காண்பேன். அப்ப என்னோட நோய் என்னத்துக்கு? ஏசப்பாவை பார்க்கிறதுக்கு. காதுல விழுகுதா? புரியுதா? அப்ப என்னோட வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் என்னத்துக்கு? என் அப்பாவின் பிரசன்னத்தை உணர்ந்துக்கிறதுக்கு. சொல்றீங்கல்ல இரக்கத்தின் ஜெபமாலையில, இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதோ உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து, அவனுடைய மகிமையை பார்த்து என்று சொல்லல. அதாவது இயேசு கிறிஸ்து தாபோர் மலையில் உருமாறினார். அங்க யாரெல்லாம் இருந்தாங்க? தாபோர் மலையில உருமாற்றம் அடைந்த மலை. அந்த மலையில் யாரெல்லாம் இருந்தாங்க? மோசே, ஏலியா, அப்புறம் 3 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. மகிமை நிறைந்த மலையில 3 இருந்தார்கள். துயரத்தின் மலையில யார் இருந்தாங்க? 3 பேர் இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட், சத்தமாக பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. அப்ப பேதுரு என்ன சொன்னார்? நமக்கு 3 குடிசைகள் பண்ணிக்கலாம். ஒரு கூடாரவனுக்கு, ஒரு குடிசவனுக்கு, ஒரு குடிசைனுக்கு. அந்த வாசப்படியில நாங்களும் உன்னோட மகிமை, உன்னோட முகத்தில் மலருகின்ற புன்னகை ஒளி பார்த்துக்கிட்டு நல்லா இருக்க இங்கே இருந்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட், சத்தமாக பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. இனி அந்த மலையை விட்டுருவோம், தாபோர் மலையை விட்டுருவோம். இனி எந்த மலைக்கு வருவோம்? கெத்சமன் தோட்டத்துக்கு வருவோம். கெத்சமன் தோட்டத்தில் நடக்கிறது என்ன? கெத்சமன் தோட்டத்தில் ரத்தம் வியர்க்கிறாரு. ரத்தம் வியர்க்கிறது வியர்த்துக்கு பிறகு என்ன செய்யறாரு? அழுகிறாரு. அப்பா 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 அப்பாவை பார்த்து அழுகிறாங்க. அப்புறம் யார எங்க போறாங்க? 3 சீடர்கள்கிட்ட போறாங்க. அங்கேயும் போய் அழுகிறாங்க. மக்களே, டேய் செல்லங்களே, நம்ம கஷ்டப்படுறான்டா, தூங்குறீங்களா? நீங்க ரொம்ப கஷ்டப்படுற, எனக்காக ஜெபிங்க. வான் நோக்கி அழுகிறா, மண்ணை நோக்கி அழுகிறா. எங்கிருந்தும் உதவி இல்லை. லாஸ்ட் திரும்பி வந்துட்டு மறுபடியும் உடல் முழுவதும் ரத்தம், உடல் முழுவதும் காயம், நெஞ்சு உடைந்தது. 3 வியாதிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு கெத்சமனே தோட்டத்தில். எத்தனை வியாதிகள்? 3 வியாதிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு கெத்சமனே தோட்டத்தில். என்னென்ன வியாதிங்க? மனபாரம், உள்ளத்தின் காயம் 1, ஆத்மாவின் பாரம் 2, 3 உடல் முழுவதும் ரத்தம் வடியுது. உடல் காயப்பட்டுச்சு, உள்ளம் உடைஞ்சிருச்சு, ஆத்மாவில நம்பிக்கை இழக்கும் சூழலில் இருக்கிறா. ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, இருந்தாலும் வான் நோக்கி ஜெபிக்கிறா.
அப்பா இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்தார். கண்ணீரோடு ஜெபித்த பொழுது என்ன ஆயிடுச்சு? தூதன் ரஃபேல், சுகப்படுத்துகின்ற தூதன் ராஃபேல், ராஃபாயேல், சுகப்படுத்துகின்ற ராஃபேல் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிட செய்தார். விண்ணகத்தில் இருந்து உதவி வழங்கப்பட்டது. நோய்வாய்ப்பட்டு இயேசு அழுத பொழுது விண்ணில் இருந்து உதவி வழங்கப்பட்டது. தூதன் வந்து அவனுக்கு பணிவிட செய்தார். சிலுவை சுமக்கிறதுக்கான பவர், வல்லமே அவன் பெற்றுக் கொண்டார். நோய்வாய்ப்பட்டு கீழே தவிக்க வேண்டியவன் எந்திரிச்சு நின்னுகிட்டார். ஜோப் என்ன சொல்றா? எல்லாரும் என்ன புறக்கணிச்ச பொழுது அப்போஸ்தலர்கள் போயிட்ட துணை இல்ல, கடவுளை கூப்பிட்ட துணை இல்ல, என்னுடைய பவர் பயன்படுத்தி நான் ஜெபிச்ச துணை இல்ல. அப்பொழுது என்னுடைய காயங்களில், என்னுடைய நோயில் நான் யாரை காண்பேன்? கடவுளை காண்பேன். ஜோபு சொல்றாரு 19:25 எடுத்துட்டோம், வாசிச்சுட்டோம். என்னுடைய தோல் அழுகி அழுகி இல்லாமல் ஆகும் பொழுது என்னுடைய பக்கம் என் அப்பா, என் ஏசப்பா நிற்க காண்பேன். கடவுள் மண்மேல், மண்மேல், மண்மேல்னா என்ன? மண்மேல்னா என்ன அர்த்தம்? மண்மேல் எழுவார் என்று சொன்ன என்ன அர்த்தம்? மண்ணு, பூமியில. மனிதா நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்பாய். அப்ப என்னுடைய நோய்வாய்ப்பட்ட இந்த மண்ணின் மீது யார் வருவார்? ஏசப்பா. அவர் மண்மேல் எழுவார். என்னோட உடலில் யார் எழுவார்? என்னோட நோயில் யார் வருவார்? ஏசப்பா வருவார். அப்ப என்னோட நோய் என்னோட அடையாளம் இயேசு கிறிஸ்துவோட அன்பின் அடையாளம். புரியுதா? இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் அடையாளம் தான் என்னுடைய நோய். அப்போ கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காகத்தான் என்னோட வாழ்க்கையில நடக்கிற நோய்களுக்கு காரணம். அப்ப ஒன்று கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக, ரெண்டு என்னோட நோய்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவை நான் காண்பதற்கு ஆக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப நோயை பற்றி என்ன செய்யக்கூடாது? கடவுளை பழிந்துரைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். கொரோனா காலகட்டத்தில் 2019 கொரோனா காலகட்டத்தில் தஞ்சாவூர்லேருந்து ஒரு இந்து அம்மா சோகத்தூர் தியானத்துக்கு வந்தாங்க. கொரோனா காலகட்டத்தில் 2019 நவம்பர் மாதத்தில், கொரோனா காலகட்டத்தில் 2019 நவம்பர் மாதத்தில் தஞ்சாவூர்லேருந்து ஒரு அம்மா தியானத்துக்கு கடந்து வந்தாங்க. 17 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. இந்து தான், இந்து அம்மா தான். கிறிஸ்தவளாக இருந்தால் அவ்வளோ நம்பிக்கையில் இருந்திருக்காது. அந்த அம்மா கடந்து வந்தாங்க தியானத்துக்கு. அப்போ வந்து குழந்தை இல்லை, சோகத்திற்கு போனால் குழந்தை பாக்கியம் உருவாகும் என்று யாரோ சொல்லி கொடுத்தாங்க. 1200க்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு கடவுள் 10-12 ஆண்டுகளாக குழந்தை செல்வங்களை கொடுத்து வழங்கியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சோகத்திற்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். குழந்தைகளை வழங்குறது. மாதா கிட்ட போய் கேட்டால் கையில் ஒரு குழந்தை இருக்கல, எனக்கும் கூட ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நிறைய பேர் 1200க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கடவுள் மாதா வழியாக வழங்கியிருக்கிறார். அப்போ வந்து இந்த அம்மா 17 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் சோகத்தூர் தியானாசிரமத்தில் உள்ளிருப்பு தியானத்தில் கலந்துக்க வந்தாங்க. தியானத்தில் கலந்து கொண்டு கவுன்சிலர்ஸ் யாரு சொல்லி கொடுத்தாங்க, 33 முறை 33 நாள் நம்பிக்கை அறிக்கை விசுவாச பிரமாணம் சொல்லி ஜெபி, மந்திரி சுப்பு தண்ணியில கரைச்சு இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லி குடி. மந்திரி சுப்பு தண்ணியில கரைச்சு இயேசுவின் ரத்தம் செய்ய சொல்லி குடிச்சா குழந்தை உருவாகும் என்று கவுன்சிலர்ஸ் யாரோ சொல்லி கொடுத்தாங்க. இந்த அம்மா 100% நம்பிட்டாங்க. நம்பிட்டு என்ன செஞ்சாங்க? உப்பு தண்ணியில கரைச்சு விசுவாச பிரமாணம் சொல்லி குடிக்க ஆரம்பிச்சாங்க. 2020 பிப்ரவரி மாசத்துல 17 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருந்தா அந்த அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க. நல்ல ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க. அப்போ என்ன சொல்றது, உள்ளத்தில ஏக்கம் வேணும், உள்ளத்தில உள்ளம் துடிக்கணும் நம்பிக்கையிலான. கண்கள் என்ன சொல்றது, கண்ணீரினால குளமாகணும். என்னுடைய கண்ணீர்
என்னுடைய துயரம் வியாகுல மாதாவோடு சேர்த்து வைக்கணும். என்னுடைய வேதனைகள், நோய்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களோடு சேர்த்து வைக்கணும். அப்போ விண்ணகத்திலிருந்து குணப்படுத்துகின்ற ராஃபேல், குணப்படுத்துகின்ற விடுதலை தருகின்ற கடவுள் இறங்கி வருவாங்க. சிலுவை சுமக்கிறதுக்கான சக்தி, என்னோட குடும்பத்தை நடத்துவதற்கான வல்லமை, என்னோட நீண்ட காலம் என்னோட குடும்பத்திலே அட்டிப்படைக்கின்ற ஒரு சில பழக்க வழக்கங்கள் உன்னை விட்டு நீங்குவதற்கு இது காரணமாக மாறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஒன்னாவது நோய்கள் என்னத்துக்கு? கடவுளோட மகிமை வெளிப்படுத்துவதற்கு. இரண்டாவது என் நோய்கள் என்னத்துக்கு? ஏசப்பாவை கிட்ட பார்க்கிறதுக்கு. என்னோட உடலில, என்னோட குடும்பத்தில், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கறதுக்காகத்தான் கடவுள் என் வாழ்க்கையில நோய்கள் தருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. மூன்றாவது எசையா 53:5. எசையா புத்தகம் 53வது அதிகாரம் 5வது இறைவசனம். ஏற்கனவே நான் படிச்ச இறைவசனம் தான். எசையா 53:5. அவர் தம் காயங்களினால் நாம் குணமடைகிறோம். அப்போ நாம் நோய் வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது யார்கிட்ட போய் சேர்றோம்? இயேசு கிறிஸ்துவோடு ஒன்று சேருகிறோம். கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவையோடு இணைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவினுடைய சிலுவையோடு, கிறிஸ்துவினுடைய இரத்தத்தோடு, கிறிஸ்துவினுடைய பாடுகளோடு இணைக்கப்படுகிறவர்களாக மாறுவோம். மூன்றாவது, என்னுடைய நோய்கள் என்னை இயேசு கிறிஸ்துவோடு ஒன்று சேர்க்கிறதுக்காக. ரோமையர் 8:1. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. யோவான் 15:5. என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள், என்னை விட்டு பிரிந்தால் எதுவும் சாதிக்க முடியாது. அப்போ நோய் வழியாக ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது நீ யாரோடு இணைந்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறீங்க. அப்போ அது கிறிஸ்துவனை பொறுத்தவரையிலும் நோயும் கஷ்டங்களும் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சாபமே அல்ல என்ற செய்திதான் இன்று இந்த பரிசுத்தமான நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான்காவது லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25 குறிச்சு வச்சா போதும். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25 இறைவசனங்கள். அதாவது காயப்பட்டு அடிக்கப்பட்டு தெருவோரம் படுத்திருந்தா ஜெருசலேமில் ஜெரிகோ போனவன் எங்க விழுந்தார்? எங்க விழுந்தார்? தெருவோரம் விழுந்தார். முதல்ல யார் கடந்து வந்தார்? முதல்ல யார் கடந்து வந்தார்? குருவானவர். அதுக்கு பின்னாடி யார் வந்தார்? லேவியர், வேத்தியர் வந்தார். ரெண்டு பேரும் என்ன பற்றி தவறா பேசிட்டாங்க. ஒருத்தன் பாரு, அவன் செஞ்ச செயல் தான். ஜெருசலேமில் இருக்க வேண்டியது தானே, எதுக்கு ஜெரிகோ போனீங்க? கட்டளைகளுக்கு ஏற்றாற் போல வாழ வேண்டியதானா? ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வராம இருந்தனால தான் இவனுக்கு இந்த அடி இருக்கட்டும், அனுபவிக்கட்டும் என்று சொல்லுவாங்க. உன்னை அரவணைக்க வேண்டிய குருவானவர்கள், உனக்கு ஆறுதல் தர வேண்டிய பணியாளர்கள் உன்னை கண்டுக்காம போயிடுவாங்க. நீ ஓரம் கட்டி தன்னந்தனியாக அமர்ந்திருக்கும் பொழுது உன்னை சந்திக்க யார் வருவார்? கடவுள் வருவார். கடவுள் உன்னை தேடி வருவார். நீ நோய் வாய்ப்பட்டு இருக்கும் பொழுதுதான், நீ விபரீதங்களில் மாட்டி தவிக்கும் பொழுதுதான் உன் கடவுள் உன்னை தேடி வருவார். பிரைஸ் தி லார்ட், சத்தமாக பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். அப்ப அதனால யாருக்காக காத்திருக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களில், துயரங்களில், வேதனைகளில், சங்கடங்களில், பிரச்சனைகளில், போராட்டங்களில், தோல்விகளில், எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் கிறிஸ்துவுக்காக காத்திருக்கணும். பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் 15வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு. தொடக்க நூல் 15வது அதிகாரத்தில் சொல்றேன், அது நீங்க குறிச்சு வச்சுக்கோ, வசனம் குறிச்சு வச்சுக்கோ. தொடக்க நூல் 15வது அதிகாரம் 9 இறைவசனங்கள். அது சுருக்கமா நான் சொல்றேன், அங்க நடந்த நிகழ்வு. தொடக்க நூல் 15வது அதிகாரம் 9 இறைவசனங்கள். அதாவது வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். தொடக்க நூல் 15வது அதிகாரம் 9 இறைவசனங்களில், அதாவது தந்தை அபிரகாமே ஆண்டவர் அழைத்து அபிரகாமிடம் சொன்னார், ஒரு சில என்ன சொல்றது காணிக்கை பொருள்கள், அதாவது 3 வயசுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாட்டு குட்டி, செம்மறியாடு, காட்டுப்புறா, மாடப்புறா,
கொண்டு வந்து பலிபீடத்தில வெட்டி எனக்கு காணிக்கை கொடு என்று கடவுள் கேட்டார். கடவுள் தனக்கு காணிக்கை அர்ப்பணிக்க தன்னுடைய பலிபீடத்தில கடவுளை மகிமைப்படுத்த ஆராதிக்க யாரை கூப்பிடுறாங்க? அபிரகாமை கூப்பிடுறாங்க. அபிரகாம் மாடப்புறா, வெள்ள ஆட்டுக்குட்டி, இளம் பசு எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருடைய பலிபீடத்தில வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறாரு. மாலை பொழுது. அப்போ காத்திருந்து யார் வர்றதில்லை? ஆண்டவர் காலையில செஞ்சுட்டாரு. பலிபீடத்தில புறாக்களை அர்ப்பணித்து காத்திருக்கிறார். ஆனா ஐயா வர்றதில்லை. கழுகுகள் வந்து கழுகுகள் இந்த பலிபீடத்தில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ள பெரிப்பொருட்களை சாப்பிடுவதற்காக பறவைகள் வந்துச்சு. அப்போ பறவைகளை துரத்திட்டாங்க. அதுக்கடையில யார் தூங்கிட்டாங்க? அபிரகாம் தூக்கம், ஆழமான தூக்கம். காரிருள் சூழ்ந்த நேரம் அப்பொழுது கடவுள் வந்தார், வாக்குறுதி கொடுத்தார். 2 காரியங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தார். மகனே, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குலம், உன்னுடைய பிள்ளைகள் 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் வாழுவார்கள், ஆனா நான் அவரை விடுவிப்பேன். அப்போ எவ்வளவு நேரம் காத்திருந்தார் அபிரகாம்? ஜெபித்து காலையில பலிபீடத்தில அர்ப்பண பொருட்கள் அர்ப்பணித்த பிறகு காரிருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அஞ்சிடேன், காரணம் என் மெய்ப்பெண் வருவார். 23:4 விடுதலை, அதாவது திருப்பாடல் 23:4. அப்போ நீ காத்திரு, நீ அழுது புலம்பு, நீ கடவுளை நோக்கி கடவுளை மகிமைப்படுத்து. கட்டாயமாக உன்னோட ஜெபத்தை கேட்டு உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை விடுவிக்க, உன்னை புனிதப்படுத்த உன் கடவுள் உன் அருகில் வருவார் என்பது தான் பழைய ஏற்பாட்டில் தந்தை அபிரகாம் நமக்கு சொல்லி தருகின்ற மறையுண்மை. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12வது வசனத்தில் அச்சுறுத்தும் காரிருள் வந்த நேரத்தில் கடவுள் அவனை சந்திக்க வந்தார். விண்ணகத்தில் 2 காரியங்கள். 1, அவனுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டது. 2, விண்ணக அக்கினி இறங்கி வந்துருச்சு. விண்ணக அக்கினி பலிபீடத்திற்கு இறங்கி வந்துருச்சு. 2, கடவுளோட வாக்குறுதி, உன்னுடைய துயரம் நீங்கும், உன்னுடைய குடும்பத்தில பொருளாதார நெருக்கடி நீங்கும், நீ என்னுடைய பலிபீடத்தில கண்ணீரோடு ஜெபம் செஞ்சீங்கல்ல, உன்னுடைய பெலியே நான் ஏத்துக்குவேன், காரிருள் நீங்கும், வாக்குறுதி. 2, விண்ணக அக்கினி உன்னோட குடும்பத்தில கடந்து வரும், பயப்படாதே, கலங்காதே. இதுதான். அப்ப அதனால என்ன செய்யணும்? நோய்வாய்ப்பட்டவங்க என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. காத்திருக்கணும். நோய்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது கடவுளை பற்றி பழிக்க கூடாது, ஆண்டவரை வெறுக்க கூடாது, சகோதரனை வெறுக்க கூடாது, மனைவி வெறுக்க கூடாது. இந்த நோயில, கஷ்டத்தில இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி என்று அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை புகழ்ந்து பாடும் பொழுது, உன்னுடைய நோய், உன்னுடைய விபரீதம், உன்னுடைய வாழ்க்கை இருக்கிற கஷ்டங்கள் ஆசீர்வாதத்திற்கு உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் ஆண்டவர் இன்று இறைவசனம் வழியாக நமக்கு சொல்லி தருகின்ற மறையுண்மை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி நோய் வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது, உன்னை சமூகம் புறக்கணிக்கும் பொழுது, நீ மட்டம் தட்டப்படும் பொழுது நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? என்ன செய்யணும்? அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் ஜோசப்பை கிணற்றுக்கு தள்ளிட்டாங்க. ஜோசப் வந்து கிணற்றுக்கு தள்ளப்பட்ட பொழுது, கிணற்றில் படுத்துட்டு இருக்கும் பொழுது அவன் என்ன நினைவு கூர்ந்தார்? என்ன நினைத்தார்? கடவுளை, தன்னுடைய சகோதரர் செய்த வஞ்சனை நினைச்சாங்களா? சகோதரர் கிணத்துக்கு தள்ளி போட்டதை பற்றி நினைச்சாங்களா? பின்ன என்ன நினைச்சாங்க? கிணற்றுக்கு தள்ளப்பட்ட பொழுது பழைய காலத்தில் கண்ட கனவு ஞாபகம் வந்துருச்சு. பழைய காலத்தில் கண்ட கனவு. என்ன கனவு கண்டார்? சகோதரர்கள் தன்னை வணங்குவதாகவும், ஒரு காலகட்டத்தில் கடவுள் என்னை உயர்த்துவார், இந்த பாதாளம், இந்த குழி, இந்த கண்ணீர், இந்த தோல்வியோட
முடியறதில்ல. இது முற்றுப்புள்ளி இல்ல, இது கோமா. காமா. இது காமா டிலீட் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையை வழி நடத்த என் தேவனால கூடும் என்று பழைய கால கனவு ஞாபகத்தில் கொண்டு வந்தார். இந்த தோல்வியோட என் வாழ்க்கை முடிய போறதில்லை என்று பழைய கால கனவுகளை ஞாபகத்தில் கொண்டு வந்து அவன் நம்பிக்கை கொண்டான். அவன் கடவுளை புகழ்ந்து பாடினார். நம்ம சிலுவை பாதையில மூன்றாவது நிலையில என்ன தியானிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து கீழே விழுகிறார். முதல் முறை கீழே விழுகிறார். கீழே விழுந்து அங்கே படுத்துட்டார். ஐயோ என்னோட தோல்வி, அப்பா என்ன விட்டுட்டாரு, என் அம்மாக்கு என் கூட இல்லையே, 12 திருத்தூதங்க சாப்பாடு போட்டு நான் அவங்கள வளர்த்தினேன், அப்ப அவங்களும் இல்லையே, எத்தனை அற்புதங்கள் செஞ்ச, நான் இப்ப விழுந்து கிடக்கிறேனே. அழுந்தானா, புலம்பினானா, அங்கே படுத்துட்டானா, இங்கே கிடக்கட்டும் நான் சொல்லிட்டு படுத்துட்டானா? இல்ல, எந்திரிச்சு நின்றுக்கிட்டார். அப்போ பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் சினிமா பார்த்திருப்பீங்க நீங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் சினிமாவில் இயேசு கிறிஸ்து 3ஆம் நிலையில விழுந்துட்டு பழைய காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை நினைவுக்கு கொண்டு வருகிறார். சின்ன வயதுல ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடுற காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? கீழே விழுந்தார். கீழே விழுந்தோடனே என்ன நடந்துச்சு? அம்மா ஓடி வந்து செல்லம் சொல்லிட்டு நெஞ்சோடு சேர்த்து அரவணைச்சாங்க, முத்தம் கொடுத்தாங்க, தாலாட்டு பாடிட்டாங்க. அது ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். கீழே விழுகும் பொழுது, தோல்விகளில் கீழே விழுகும் பொழுது பழைய கால கடவுளின் அற்புத செயல்கள், அம்மாவின் அன்பின் ஞாபகம், தாலாட்டு பாடல் ஞாபகத்தில் கொண்டு வந்துருச்சு. ஞாபகத்தில் கொண்டு வந்ததுனால he lifted himself up. He lifted himself up. எந்திரிச்சு நின்னுக்கிட்டார். சிலுவை சுமந்து நல்லவரே கடவுளே என்று பாடலோடு ஆடலோடு மகிமைப்படுத்தி புகழ்ந்து பாடி சிலுவை சுமந்து சென்றான். அப்போ ஒரு நோய் வாய்ப்பட்டு கீழே விழுகும் பொழுது, குடும்பத்தில் ஒரு பொருளாதார நெருக்கடியினால கீழே விழுகும் பொழுது, பழைய காலகட்டத்தில் கடவுள் எனக்கு கொடுத்த சாப்பாடை பற்றி ஞாபகம் கொண்டு வரணும். பழைய காலகட்டத்தில் என்னோட குடும்பத்துக்கு எனக்கு துணி தந்ததை பற்றி ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். பெரிய கட்டடம் கட்டி எழுப்பினார், என் பிள்ளைகளை வளர்க்க செய்தார், எனக்கு சாப்பாடு கொடுத்தார், எனக்கு துணி கொடுத்தார், எனக்கு வீடு கொடுத்தார். எத்தனையோ ஆசீர்வாதங்கள், 99% ஆசீர்வாதங்களை நினைச்ச கடவுளை மகிமைப்படுத்தும் பொழுது உன்னோட வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஒரு பாட்டு பாடுறேன். அதாவது இது கரெக்டா, இது சினிமா பாட்டு ஒன்றும் கிடையாது, சினிமா பாட்டு கிடையாது, இங்க பொருந்துகிற ஒரு பாட்டு தான். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் போலெல்லாம் ஒரு ஞாபகம், தாலாட்டு. கீழே விழுகும் பொழுது அம்மா தூக்கிய ஞாபகம், அம்மா அரவணைச்ச ஞாபகம், அம்மா முத்தம் கொடுத்த ஞாபகம். ஏதோ பாட்டு, பழைய பாடல். கடவுள் செய்த 99% ஆசீர்வாதங்கள், கடவுள் வழங்கிய உணவுப் பொருள்கள், உதாரி மைந்தன், பட்டினியில் கிடக்கும் பொழுது, படுகுடியில் கிடக்கும் பொழுது அப்பங்களை பற்றிய ஞாபகம், என்னோட அப்பாவின் இல்லத்தில் வழங்கப்படுகின்ற தீனிப்பண்டங்களை பற்றிய ஞாபகம் வந்ததுனால he lifted himself up and decided to go forward. இங்க கிடக்க மாட்டேன் நான். அப்ப ஞாபகம் வரணும். பழைய கடவுளின் அற்புத செயல்களை ஞாபகத்துக்கு கொண்டு வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் எனக்கு வருகின்ற துயரங்களை பற்றியும், சங்கடங்களை பற்றியும், கண்ணீரை பற்றியும், தோல்விகளை பற்றியும் நான் கலங்க மாட்டேன். கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன். அப்படி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நோய் நீங்குதலும் கடவுள் நிகழ்த்துவார். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எத்தனை காரியங்கள் பேசிட்டோம் நாம? 4 காரியங்கள். கடவுளுடைய நோய்கள், கடவுள் நமக்கு நோய் தருது என்னத்துக்காக? முதல்ல கடவுளுடைய மகிமைக்காக. 1. ரெண்டாவது மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள கடவுளை
என் அருகில் சந்திக்கிறதுக்காக. மூன்றாவது, என்னுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய காயத்தோடு என்னுடைய காயம் ஒன்று சேருவதற்கு. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நானும் அடிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நோய்கள், என்னுடைய சாபங்கள், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமை என்பதற்கு அடையாளம். 3, 4 என்ன செய்யணும்? 4 காரியங்களுக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதிகள், துயரங்கள், சங்கடங்கள். அப்போ நான் நோய் வாய்ப்பட்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவோடு சேர்ந்திருக்கிறோம். கிறிஸ்து என் அருகில் இருக்கிறார், வியாகுல அன்னை என்னுடைய அருகில் இருக்கிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையின் துயரங்களையும் சங்கடங்களையும் கிறிஸ்துவோடு இணைந்து சுமக்கும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வல்லமே நமது குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கடந்து வருவதற்கு அது காரணமாக மாறும். அதனை எதிர்த்து நிற்போம், கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். விடுதலை பயணம் 15:26. நானே குணப்படுத்துகின்ற ஆண்டவர். ஞானம் 16:12. பச்சிலையோ களிம்பு எல்லாம். கரங்களை கும்பிடுங்கள், கண்களை மூடுங்கள். விடுதலை பயணம் 15:26. நானே குணப்படுத்துகின்ற ஆண்டவர். ஞானம் 16:12. பச்சிலையோ களிம்பு இல்ல. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை அனுப்பியவர்களை குணப்படுத்தினார். திருப்பாடல் 107:20. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை அனுப்பியவர்களை அழிவிலிருந்து காத்தார். எரேமியா 30:17. நான் உன்னுடைய புண்களை கட்டுவேன், காயங்களை ஆற்றுவேன். எசேயா 53:5. அவர் தம் காயங்களினால் நாம் குணமடைகிறோம். இயேசுவே, கடந்த காலங்களில் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்ச ஒரு சில துயரங்கள், ஒரு சில சங்கடங்கள், ஒரு சில உடலின் வியாதிகள் எல்லாம் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். என்னை குணப்படுத்த, என்னை ஆசீர்வதிக்க, என்னோடு நீ இதை பயணிக்க என் அருகில் வாருங்கள் ஆண்டவரே. நம்மை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.